இன்றைக்கி கிச்சனை டீப் கிளீனிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு அடுப்பு மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டு பர்னர் எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஒரு கிண்ணத்தில் பாத்திரம் கழுவுற லிக்விடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நான் மொத்த கிச்சனையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரப்பர் நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது கீரல் விழுகாது. இது அடுப்பு துடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை வச்சு தேய்க்கிறதுக்கு நல்லா அழுக்கும் போகும். இந்த பர்னர் வைக்கிற இடத்த மட்டும் ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு அந்த லிக்விடை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கவும் அந்த உள்ளே இருக்கிற அந்த கறி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா அலசி விட்டாச்சு. அடுப்பு மேடை எல்லாத்தையுமே நல்லா அலசி விட்டாச்சு. தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் வைப்பர் போட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும், எங்கேயுமே ஈரம் இல்லாத மாதிரி. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பர்னர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிக்விடை தொட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா மேலே உள்ளே எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பர்னர் பார்த்திங்கன்னா அடப்பு ஏதாவது இருந்தாலும் போயிடும், அடுப்பு நல்லா எரியும். எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்படியே சுற்றி போட்டுங்க. அதில் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் ஊற்றி விட்ருங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் விரல் பொறுக்கிற சூட்டில் இருக்கிற சுடுதண்ணியை அப்படியே சுற்றி ஊற்றி விட்டிங்கன்னா சிங்கில் ஏதாவது அடப்பு இருந்தாலும் போயிடும். அதுலேருந்து எந்த துர்நாற்றமும் வராமல் இருக்கும். அப்புறம் இந்த கபோர்டெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிலாம் பட்டு புளியாக இருக்கும். அதையுமே ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கிச்சனை கூட்டிட்டு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு மேட்டையுமே மாற்றிட்டேன். இப்போ பார்க்குறது கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. 2 வாரத்துக்கு ஒருக்கா கிச்சனை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன்.